வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வீடியோவில் எப்படி நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, அதுவும் 60 செகண்ட்ஸ்குள்ளார எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வீடியோ நெட்லேருந்து எடுத்து இப்போ நம்ம அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸாபே அப்படின்றவங்க வந்து ஃப்ரீ வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற நீங்கள் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ இதில் நாம் இப்போ ஒரு வீடியோஸ் நாம் இப்போ சர்ச் பண்ணி எடுக்கலாம். மெயினாக நமக்கு வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ப்ளைனாக இருக்கணும். ஸோ க்ரீனாக இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு கலரில் ப்ளைனாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு 2 வீடியோ வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. மொதல் வீடியோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவை நம்ம இப்போ செலக்ட் பண்ணியாச்சு, அதையும் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ டோட்டலாக 2 வீடியோ இப்போ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த டவுன்லோட் பண்ண 2 வீடியோவும் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண வீடியோவில் பேக்ரவுண்ட் மட்டும் நாம் இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோவை நாம் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஒரு வீடியோ ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நாம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய வீடியோ நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண அந்த வீடியோவை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவையும் நம்ம செப்பரேட்டாக ஃபோல்டரில் போட்டாச்சு. இப்போ நம்ம வீடியோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. camtasia அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா இம்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் எது நீங்கள் ரிமூவ் பண்ணமோ ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் நம்ம வைக்க வேண்டிய வீடியோவும் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டாக எந்த வீடியோ வரணுமோ அது வந்து பாட்டம் லேயரில் இருக்கணும். எந்த வீடியோவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோமோ அது வந்து டாப் லேயரில் இருக்கணும். ஸோ ட்ராக் 1ல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குது. ட்ராக் 2ல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய வீடியோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மொதல் வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா விசுவல் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி அந்த வீடியோ மேலே கொண்டு வந்து போடுங்க. வீடியோ மேலே கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகும். உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பிக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலரை மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ண அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ 2வது வீடியோவுக்கும் போடலாம். ரிமூவ் கலரை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த வீடியோ மேலே போட்டாச்சு. ஆகவே நமக்கு ரைட் சைடில் அந்த பேனல் ஓப்பன் ஆகிருக்கு. வீடியோவோட அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஸோ இப்போ அகைன் நாம் அந்த கலர் பிக்டல் யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலரை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேக்ரவுண்ட் வீடியோவும் நமக்கு ப்ளே ஆகுது, நம்ம மேலே போட்டு அந்த ஓவர்லேப் வீடியோவும் நமக்கு ப்ளே ஆகுது. அதோட பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு.
சரி, இப்போ இந்த ரிமூவ் பண்ண வீடியோவை நம்ம இப்போது சேவ் பண்ணுவோம். ஸோ ஷேரில் போய்ட்டு லோக்கல் ஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. என்ன ஃபார்மேட்டில் நாம் சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ MP4 WME AVIன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. வீடியோவோட சைஸ் அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் வாட்டர் மார்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்புட் ஃபைல் எங்கே இருக்கோ ஸோ அதே ஃபோல்டரில் அவுட்புட்னு ஒரு நேம் கொடுத்து இப்போ சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு ரெண்டரிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். camtasia மட்டும் இல்லை, ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது வீடியோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஈவன் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் கூட வந்து கொடுத்துருக்காங்க வீடியோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. செக் பண்ணி பாருங்கள். ரெண்டரிங் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாம் கொடுத்த அந்த ஃபைல் நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளார நாம் கொடுத்த ஃபைல் நேம் இருக்குது. இப்போ அந்த ஃபைலை நாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஆகுது. ஸோ பேக்ரவுண்ட் வீடியோவும் ப்ளே ஆகுது. ஸோ டாப் லேயரும் நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ ஒரு வீடியோவில் நாம் பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம். வீடியோவோட பேக்ரவுண்டு பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்புட் ஃபைலை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ண ரெண்டு ஃபைல்லையுமே நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு க்ரீன் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ எந்த விதமான ப்ளைன் பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.